Hello guys, நான் தான் உங்கள் இல்லங்கம்ரன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் போய் எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்து வீடியோவை பாருங்க. சாரி, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாரும் பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணு. ஆனால் வீடியோ முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே தெரிய போகுது. என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கே தெரிய போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். மறுபடி ஏன் கேட்குறேன், நான் தான் சொல்கிறேன். சரி, வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். ஏன்டா ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் போடுறது, வீடியோ எடிட்டிங் ஆப் போட்டுன்னு கேட்டிங்கன்னா அதில் வீடியோ மட்டும் தான் எடிட் பண்ண முடியும், இல்லை ஃபோட்டோவும் எடிட் பண்ணலாம். அது வந்து ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ண முடியும். இது ஃபோட்டோக்குன்னு தனியாக ஒரு சூப்பரான பெஸ்ட்டு 3 ஆப் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 ஆப் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், நல்லா எடிட் பண்ணுங்கள். சரி, அந்த 3 எடிட்டிங் ஆப் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு எடிட்டிங் ஆப் என்னென்னா அடோப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ். அடோப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடோப்னாலும் ரொம்ப பெரிய கம்பெனி. எல்லா ஆப்புக்கும் கூகுள்லே நல்ல பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். கூகுளுக்கும் மேலேன்னு கேட்டாங்கன்னா கூகுளுக்கும் கீழே தான். யூடியூப் கூகுளுக்கு கீழே தான். நீங்கள் பார்க்குறது யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. அதுக்கும் கீழே இப்படத்தில் சொல்கிற மாதிரி பார்த்து சொல்கிறேன். ஓகே, அடாப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் பார்த்தாது. செகண்ட் ஆப் வந்து ஸ்னாப்சீட் வந்து எல்லாத்துக்கும் மேலே, அதுக்கும் மேலே. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது, நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க. அது ஒரு தடையாக பார்ப்பீங்க. என்னது ஃபோன்னு கேட்டுறாதீங்க. அதுக்கும் மேலேனா கூகுள் எல்எல்சி, கூகுள் கம்பெனியோட தான் ஸ்னாப்சீடு. அடுத்தது பார்க்க வேண்டியது ஸ்னாப்சீடு பெஸ்ட் எடிட்டிங்னு சொல்லலாம். 3வது வந்து எப்பிக் வந்து ஸ்னோயின்ஸோட தான். அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் போயிருக்கலாம். அது ஒரு பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். எப்பிக்கும் நல்ல ஆப்பு. சரி, இந்த 3 ஆப்பு பார்க்கலாம் வாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்குள்ளே போகலாம். என்னடா இது, இங்கே பாருங்களேன், இதுதான் செமையாக இருக்குது. ஜூம் இங்கே பாருங்கள், 2 இலங்கமுறை இருக்காம பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அதான் நம்ம அப்படியே பண்ணோம்ல, அதுதான் சப்ஜெக்ட். என்னடா சப்ஜெக்டு? மைண்ட் பாயிண்ட்டு, ஃபெதரு, ரவுண்ட்னஸ்ஸு. ஓகே, இதுக்கே டைம் ஆயிடுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இந்த இதை பாருங்கள். அடுத்ததுக்கு ஸ்னாப்சீடுக்கு போகலாம் வாங்க. ஓகே கேஷ், ஸ்னாப்சீடுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டூல்ஸ்குள்ளே போய்க்கலாம். இது மரண மாசாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணலாம். அதே தான்டா திருப்பி வர்றீங்க, என்னடா நீங்கள்? ஆனால் எடிட் பண்ண தெரிஞ்சால், எனக்கெல்லாம் ஃபோட்டோவில் எடிட் பண்ண தெரியாது. வீடியோ வேணால் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணி தருவேன். அது ஓரளவுக்கு தான். ப்ரோ லெவலில் எடிட் பண்ண தெரியாது எனக்கு. இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸ்மூத்தே கொடுப்போம். ஸ்மூத் ஒயிட் பேலன்ஸ். டெம்பரேச்சர் -100க்கு போயிட்டோம். இது +100. நம்ம வந்து இப்படி வச்சுப்போம். ஆட்டோ ஜஸ்ட் என்னதுப்பா அது? சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தோட சூப்பரான ஆப் வந்து எப்பிக் தாங்க. எப்பிக் தான் சூப்பரான ஆப்புன்னு நான் சொல்கிறேன். ஹெட்போஸ். இப்போ வந்து நம்ம உங்கள் தலை எங்கே வேணால் மாற்றிக்கலாம், தெரியுமா? செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, என் தலை எங்கெங்கே தெரியும். ஜூம் ரோபோட்டா ஜூம். மேலே பாரு, கீழே பாரு, லெஃப்டில் பாரு, ரைட்டில் பாரு. சூப்பராக இருக்குது பார்த்தலவா? சூப்பராக இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் சைட்லேயே பார்த்துட்ருக்கேன். இல்லை, நான் யோசிக்கிறேன், ஏதாவது திங்க் பண்ணுறேன் தலையை மேலே வச்சுட்டு. சூப்பராக இருக்குது பார்த்தால. எனக்கு இது ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹெட்ஃபோன்ஸு. நீங்களும் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளோவா இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோப்பா, நல்லா இருப்பேன். எனக்கு பிடிக்கல. இது வேணால் நல்லா இருக்குது. வீடியோ கொடுப்போம். கடைசியில் எடிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹீலிங் அப்படின்னா என்ன பண்ணுறேன்? கண்ணை காணும்டா.
இப்போ பாருங்களேன், ஜான் ரோபோட்டா. ஐயோ தலையை காணும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். என்னன்னே தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதுதான் இளங்குமரன். பேக்ரவுண்டில் கவர் பண்ணியாச்சா. அடுத்தது பாருங்கள், செம காமெடியாக இருக்கும். ஏன்னா அப்படியே தான் இருக்குது. ஏய் இப்போ பாடுறா இளங்குமரா, அவன் கதை முடிஞ்சிடா. நான் காணாமல் போயிடுவேண்ணா. என்னதுடா அது? ஏய் என்னடா பண்ணீங்க கண்ணை? எனக்கு பிடிக்கல போங்கண்ணா. ஓ அழிஞ்சிருமா அப்படி பண்ணா அந்த இடம்? ஈரா என் முடிய பார்க்க. அச்சோ தலை போயிடுச்சு. ஐயோ வாய் போயிடுச்சு. ஐயோ காணாமல் போயிடுச்சு. ஓகே நம்ம அடுத்த டூல்குள்ளே போகலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா. ட்ராமாவா? அப்படின்னா ட்ராமானா எல்லாமே இந்த எடிட்டிங் நம்ப வருது. இந்த எடிட்டிங் இதை வச்சுக்கோ. டோனல் கான்ட்ராக்ட் அந்த இதுதான் எனக்கு வரவே மாட்டேங்குது. அது பேரே எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. அப்போலேருந்து யோசிச்சுட்ருக்கேன் என்னது அது. அதுதான் இந்த ஒன்னொரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா 2 இளங்குமரன் இருக்கான். அவங்க யாராவதுன்னு முடியுமா இப்படிலாம் பண்ணுறது? ஏய் சூப்பராக இருக்குப்பா இந்த இடம். இவன் பாருங்களேன் 2 கண் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது இந்த இதுவும். இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட பண்ணிக்கலாம் இது மாதிரி. இப்போ நீங்கள் இதை தொட்டு என்னது சேஞ்சு டெக்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வருது. இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் போடும். அதுதான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போலேருந்து. எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸை போட்டு விட்ருவோம். இதான் எப்போயும் போடுறதாச்சே. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக வருது. மண்டை மேலே வச்சு விட்ருவோம். அடுத்த டூலுக்கு போகலாம் வாங்க. லென்ஸு ப்ளர்ரு. இது என்னதுடா? வெயிட் பண்ணுங்க, இது எதுவும் நல்லா இருக்கும் போல இருக்கே. வா என்னதுடா இது எல்லாம் ப்ளர்ராக போயிடுச்சு. ஓ இப்படியா? புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ரவுண்ட் எடுத்துகிட்டு எங்கெங்கே சுற்றுறோமோ அந்த இடம்லாம் ப்ளர் ஆயிரும். திருப்பி கொண்டு வந்தோன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்களேன் ஒன்றுமே தெரியாது பாருங்களேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வைக்கிறேன். இந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன்னா இந்த இடம்லாம் ப்ளர் ஆயிருமாம்மா. இப்போ என் தலையில் கொண்டு போகிறோன்னா என்ன அது ப்ளர் ஆகிடுச்சாமா. எப்படி சூப்பராக இருக்கா? நோயிர் அஜிஜோ எல்லாமே தம்ப வருது. எல்லாமே இந்த மெயினாக அந்த இது தான் வருது. செலக்டிவ் அப்படின்னா என்னது? டோன், நம்ம கலர் டோன். இது வந்து கோல்டன் கலராமா, இது வந்து மஞ்சள் கலர், இது வந்து சாண்டில் கலராமா, ஒயிட்டாமா, இது வந்து ஹெட் கலர். இது பேர் தான் ஹெட் கலர். இப்படி வந்து நம்ம டோனை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப நேரம் வீடியோ போயிட்டுருக்கு. 6 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. சரி நம்ம அடுத்த ஆப்குள்ளே போகலாம். எப்பிக். அடுத்த ஆப் வந்து எப்பிக். கொடுங்க அப்போ தான் திறக்க முடியும். எல்லாத்தையும் திறக்க விட. ஓகே அதேமாதிரி நம்ம வந்தாச்சு. இந்த இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணோம். ஃபேஸ் என்னடா அது ஃபேஸ் குறுங்கும் அப்படி தானே பண்ணுவோம். பாருங்களேன் தலையில இத்துண்டாயிடுச்சு. சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து ஃபேஸ் நேச்சுரல் ஃபேஸ். பார்த்தீங்களா மூஞ்சி பேபி ஃபேஸ் பண்ணுவோமா? ஸ்லிம் ஃபேஸ். பியூட்டி ஃபேஸ். எல்லாம் தானே திருப்பி வருது. லென்த் ஃபேஸ். என்னோட நல்ல வேலை. ஜாவ் ஃபேஸ். அடுத்தது ரீடச். அப்படின்னா தொடரம் பாரா மேட். என்ன பண்ணிட்டீங்க? மூஞ்சிக்கு தான் அப்படி விட்றாங்க. என்ன ஒன்றுமே தெரியல. இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் 102% சொல்லுவேன். எனக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்லாம் அடிக்க முடியுது மூஞ்சியில்.
தான். எங்கே போடுறா? இது ஓட்டையாக தெரியுது. நான் மூஞ்சி ஃபுல்லாக போயிடுறேன். எனக்கு ஒன்றுனே என்னன்னே தெரியல. நான் வாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். போனால் போயிட்டு போதேன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு வந்து சொல்லித்தாங்க. என்ன தெரியாது, இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. ஓ, ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கா? என்னடா ஜூமை போயிடுச்சு. இங்கே பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த ரவுண்ட் மேலே நான் வைக்கணும் ரவுண்டை. இப்போ பாருங்க. வாயே வா. இது என்னன்னே தெரியல சுத்தமாக. எனக்கு சத்தியமாக தெரியல. தெரிஞ்சால் சொல்லிடுவேன் நான். எனக்கு தெரிஞ்சு மூஞ்சி ரொம்ப அமெரிக்கன் மாதிரி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடிட் பண்ணேன். பெயிண்ட் அடிப்போமா மூஞ்சியில்? பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும். எதுக்குடா இதெல்லாம் போட்டிருக்கீங்க? எனக்கு சுத்தமாக புரியலடா. சொல்லி இங்கே பாடுறேன். என் மூஞ்சி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. யாரும் அடித்த மாதிரி ஆயிடுச்சுப்பா மூஞ்சி. வச்சுப்போம் விடுங்க. ஐயோ, அந்த கிளிட்டர்னு ஏதோ இருக்குது பாருங்க, அந்த தொடுவோம். இங்கே போவோம். சூப்பராக இருக்கே. போட்டு விடு, போட்டு எல்லாம் போட்டு விடு. அழகுதான். ஹேர் கலரை மாற்றுவோமா? ரெட்டுக்கு மாற்றுவோமா? இந்த வேலை நல்லா இருப்பா. ஆனால் ஒன்றுமே தெரியல. இது பாருங்களேன், சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. இதுமாதிரி ஆடு ஃபோட்டோஸ் கூட கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் இருக்குமா? நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. இங்கே பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு பையன் வருவாங்க, முடியெல்லாம் பொசு பொசுன்னு வச்சுட்டு. நான் நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துக்க, அதே மூஞ்சி தான் வரும். சீக்கிரமாக வாங்கினேன். இப்படி அழகாக இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். கண்ணை முடிக்கிட்டேன் நானே. கண்ணை மூடிக்கிட்டேனே. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? ஐயோ நல்ல வேலை போவா. ஒத்துக்கிச்சு. ஐயோ நல்ல வேலை. அப்பாடியோ, இப்போதான்ப்பா கொஞ்சம் அழகாக இருக்கேன். ஐயோ மறுபடியும் அதே வருது பேர். ஓகே, இதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ தான் இருக்குது போல இருக்குது. ஆனால் நல்லா சூப்பராக எடிட்டு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக தாங்க முடியல. அப்படி ஒரு சூப்பரான எடிட்டிங்காக இருக்குது. இந்த 3 ஆப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தான் எடிட்டிங்கே பண்ண தெரியல. சாரி, நான் அதை சொல்லித்தராமல் இருந்ததுக்கு எடிட்டிங்க மன்னிச்சிருங்க. 11 நிமிஷம் போயிடுச்சுங்க. சாரி இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு. ஓகே வச்சுருங்க. ஃபோனில் பேசுகிற மாதிரி வச்சுருங்கன்னு சொன்ன பாருங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மண்டையில் இருக்க பெல் ஐக்கான் மண்டையில் இருக்க பட்டர்ஃப்ளை டிங் பண்ணி டச் பண்ணி விட்ருங்க. பாய் பாய், see you later guys.